நேற்றைய தினம் தாவேகாவின் பொதுக்கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. கூட்டம் நடத்துறவங்களுக்கும் இருக்கு, காவல்துறை அரசு நிர்வாகத்துக்கும் இருக்கு. அதனால இது எங்கு எப்படி தவறு ஏற்பட்டது, இதன் பின்னணி என்ன என்பது பற்றி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மாநில அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அறிக்கை வர அதுல ரொம்ப உள்ள போக விரும்பல. இந்த சம்பவத்துல கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில முக்கியமா இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த சீன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பரிதாபகரமான ஒரு காட்சி. அப்படியே உடல்கள் பிணங்களாக படுத்து ஒரே இடத்துல அந்த மாதிரியா எப்படி சம்பவம் நேர்ந்தது? அது இயற்கையாக ஏற்பட்டு விட்டதா, செயற்கையாக உண்டாக்கப்பட்டதா அப்படிங்கிற உண்மை அந்த நீதிபதியின் விசாரணையிலும் வெளிவர வேண்டும். மாநில அரசினுடைய அறிக்கையிலும் அது பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். why it happened. அப்போதான் இதை எதிர்காலத்தில் மாதிரி சம்பவங்கள் நடக்காம நாம பொதுமக்களை பாதுகாக்க முடியும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.